இந்த நாளிலுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். கவனமாய் நாம் கவனிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 10 verses 3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதுமான யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. எங்கள் சிந்தைகளையும் எங்கள் இருதயத்தையும் நீர் திறந்தருள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தைகளையும் எங்கள் இருதயங்களையும் எங்கள் செவிகளையும் நீர் ஒருமுகப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க உதவி செய்யுங்க. வசனம் பேசுகிற அடிமை உம்முடைய சிலுவையில் மறைத்து ஆவியானவர் பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். அப்பா, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மகிமைப்படணும், நீங்கள் உயர்ந்திருக்கணும், நீங்கள் சிறந்திருக்கணும். எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே மொர்தெகாயினுடைய உயர்வை பற்றி, மொர்தெகாய் கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆமென். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க 1:1. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. சரி, இங்க என்ன ஃபர்ஸ்ட் வேர்ஸ் என்ன படிக்கிறோம்? இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்டவன் அகாஸ்வேரு என்று நாம் படிக்கிறோம். அப்ப அகாஸ்வேருவுக்கு கூட 2வதா யாரா இருந்தாங்கன்னு நாங்கள் வாசிக்க முடியல இல்லையா? அகாஸ்வேரு ராஜாவா இருந்தான். அவன் 127 நாடுகளை அரசாண்டு வந்தான். அவனுக்கு கீழே நிறைய பிரபுக்கள் இருந்தான். ஒவ்வொரு நாட்டிலும் பிரபுக்கள், தலைவர்கள், அரசர்கள் எல்லாம் இருந்தார்கள்னு படிக்கிறோம். ஆனா 10ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல படிக்கிறோம், ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும். போதும். அதாவது கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல உள்ள ஒருவன் நுழைஞ்சிட்டான். அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒருவன் உயர்த்தப்பட்டான். முதல் அதிகாரத்துல படிக்கிறோம் ராஜா மாத்திரம்தான். ஆனா கடைசி அதிகாரத்துல படிக்கிறோம் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அதாவது வீட்டை நிர்வாகம் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க? இல்லத்து அரசி இல்லைங்களா? ஒரு ஆபீஸை ஹேண்டில் பண்ண என்ன சொல்றாங்க? எம்டி, ஓனர் இல்லையா? இப்ப 127 நாடுகளை அரசாண்டு வருகிறான் ஒரு பெரிய ராஜா, மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு அடுத்ததாக, ஆமென், அடுத்ததாக ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவிலிருந்து ஜனங்களை சிறையாக கொண்டு போகும் பொழுது, எக்கோனியா ராஜாவை பிடித்து கொண்டு போகும் பொழுது அவனோடு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த மொர்தெகாய்
சரிங்களா? அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் அடிமையாய் போனவன் அடுத்த இரண்டாவது காரியம், அவன் ஒரு வாசல் காவலாளியாக இருந்தவன், ஒரு கேட் கீப்பர், ஒரு வாட்ச்மேன். வாட்ச்மேன் எங்க இருக்கணும்? வெளியே, கதவுக்கு வெளியே தான். கதவு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த காலத்தில் இப்படி யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு சேர் போட்டு உட்கார, அந்த காலத்தில் நின்றுட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒருவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த சாப்டர் முடிகிறதுக்குள்ளார, அந்த எஸ்தர் புஸ்தகம் சரித்திரம் முடிவதற்குள்ளார, எந்த அரண்மனையில் காவலாளியா இருந்தானோ அதே அரண்மனையில், ஆமென், ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய், ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை அணிந்தவனாய் அவன் ராஜ அரண்மனைக்குள்ளிருந்து வெளியே வந்தான். அல்லேலூயா. காரணம் என்ன? அதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப எந்த ஒரு மனுஷனும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை உயர்த்த தேவனால் ஆகும். அல்லேலூயா. இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன், கர்த்தர் அப்படின்ற வார்த்தை எங்கும் படிக்கவே முடியாது. அந்த வார்த்தையே இந்த புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தரதற்கு பின்னாடி இருந்து, அதாவது ஆச்சரியமான நிகழ்வுகளையும் யோசித்திராத காரியங்களையும் எதிர்பார்க்காத காரியங்களையும் அவ்வப்பொழுது அந்த காலங்களிலே செய்து வருகிறார். எதற்காகவென்றால், தம்முடைய ஜனத்திற்கு ஒரு மேன்மையை கொண்டு வர வேண்டும், தம்முடைய ஜனத்திற்கு ஒரு உயர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இரவுல ஒரு பகல்ல அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாத வகையிலே நடக்கக்கூடிய காரியங்களை, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் தேவ திட்டத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, dramatic changes in the book of Esther. அற்புதமான ஆச்சரியமான நிகழ்வுகள் ஒரு ராத்திரியில ஒரு பகல்ல நடந்தது. பாருங்க, இவன் பெர்சிய தேசத்து ராஜா, பெர்சியாவினுடைய ராஜாவாகிய கோரேசுடைய வழியில வந்தவன் தான் அகாசுவேரு. இந்த அகாசுவேரு பெர்சிய ராஜா. அதே போல பெர்சிய நாட்டு பெண்ணாகிய வஸ்தி, அவள் ஒரு பட்டத்து இளவரசி, ராணி, ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிறாள். அந்த வஸ்தி நினைச்சிருப்பாளா நம்ம ராஜா விட்டு அப்புறப்படுத்தப்படுவோம் நினைச்சிருப்பாளா? வாழ்க்கையில் நினைச்சே இருக்க மாட்டான். நான் ராணி ஆயிட்டேன்னு சொல்லி அந்த தோரணையில தான் இருந்திருப்பாங்க. ஆனா நடந்தது என்ன? ஒரு பகல்ல ஒரு சட்டம் பிறந்தது. அவள் பட்டத்து இளவரசி என்கிற அந்த நிலைமையிலிருந்து தள்ளப்பட்டாள். அடுத்தது, அதாவது இதெல்லாம் அவங்க யோசிச்சே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்கிறார். இப்ப தேவ பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்திராத சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நாம் விலகி போகும்போதெல்லாம் நெகட்டிவா நடக்கும். ஆமென். வஸ்தி பட்டத்து இளவரசியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாள். அதே போல அந்த தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு அனாதை பிள்ளை, தத்தெடுத்த தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு அனாதை பிள்ளை எஸ்தர். ஒரு இரவில் கன்னிமாடத்தில் இருக்கிற பெண்கள் ராஜாவுடைய அரண்மனைக்கு முற்றத்திடத்துக்கு போகணும். இப்போ ராஜா விருப்பப்பட்டு அவங்கள பேர் சொல்லி அழைத்தால் அவர்கள் பட்டத்து இளவரசி ஆகலாம். 127 நாடுகளிலிருந்து ஏராளமான பெண்கள் வந்திருப்பார்கள். ராஜாவுக்கு மனைவியாக போனா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? ஏராளமான அழகுள்ள அறிவுள்ள பெண்கள்,
அறிவாளிகள் 127 நாடுகளும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் மேக்கப் போடணும், சுத்திகரிப்பு. அப்படி பண்ணி ஒரு இரவில் அவங்க போகணும். ராஜா அழைத்தால் கிட்ட போகணும், இல்லாவிட்டால் அடுத்தது அவங்க என்ன பண்ணணும், அடுத்த இடத்துக்கு வந்துடணும். அப்படி அந்த நிலைமைகளில் பார்க்கும்போது எஸ்தர் போகிறாள். போகும் பொழுது ராஜாவின் கண்களில் எஸ்தர் மேல் அன்பு வைத்து அவள் தலையில கிரீடத்தை எடுத்து வைக்கிறாள். ஒரு இரவல் நடந்தது. அல்லேலூயா. தாய் தகப்பனற்ற அநாத பிள்ளை என்னானாலுங்க 127 நாட்டுக்கு ஒரு ராணியாக மாறினாள். ஒரு பெரிய அற்புதமான காரியம். அல்லேலூயா. அதே போல அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், ஆமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை படிக்கிறோம். அந்த ஆமான் என்கிறவன் யாரு? ஒரு ஆகாகியன். இந்த ஆகாகியன் யாரு? அமலேக்கின் வகுப்பை சேர்ந்தவன். ஆகாகியன் அமலேக்கின் வகுப்பை சேர்ந்தவன். அப்ப ஆண்டவருடைய விரோதிகளுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சித்தரிக்கும்படியாக அந்த ஆகாகியனாகிய ஆமானை ராஜா உயர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து அவனை கௌரவப்படுத்துறாரு. அடுத்த நிமிஷம் அதே ராஜா அவனை பார்த்து தூக்கில் போடுன்றாரு. காரியங்கள் மாறுதலாய் முடியும். இதெல்லாம் ஆண்டவருடைய வழி நடத்துதல்கள், எப்படியெல்லாம் தேவன் செயல்படுகிறார் என்பதை இந்த ஹோல் புஸ்தகத்தை 10 அதிகாரத்தில் ஒன் சிட்டிங்கில் உட்கார்ந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அடுத்ததாக இதில் பார்க்கும் பொழுது இல்லாத ஒரு பண்டிகையை உருவாக்கி அங்கே பூரீம் என்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். பூரீம் என்றால் என்ன? விருந்து கொண்டாடுதல், பரிசுகளை அனுப்புதல். அந்த பண்டிகை ஒன்று புதிதாக அங்கே உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு இரவுல, ஒரு பகல்ல, ஒரு இமைப்பொழுதுல மாற்றங்களை கொண்டு வருகிறார். இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய திட்டத்தில் இணைந்து அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில யோசித்து பார்க்க முடியாத உயர்வுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக யார் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ அவர் நினைத்து பார்க்காத தோல்விகளையும் இழப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இதுக்கு என்ன கைத்தட்ட காணும்? வராதே. ஆமென். இப்ப தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுப்பாருங்க? ஒரு உயர்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரைட். நல்லா கவனிப்போம். இப்போ அந்த முருதகாய்னு என்ன அர்த்தம்? கடவுளின் வேலைக்காரன் என்று அர்த்தம். கடவுளின் வேலைக்காரன் என்று. இந்த முருதகாய்க்கு கர்த்தர் கொடுத்த உயர்வை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன் பாருங்க. முருதகாய் ராஜாவாகிய அகாசுவேருக்கு இரண்டாவதானவனும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்தான். ராஜாவுக்கு அடுத்தது. ஆமென். இப்போ நம்ம சிஎம் இருக்காருன்னா அவருக்கு அடுத்தது யார் இருக்கா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ராஜாவுக்கு அடுத்ததாக முருதகாய தேவன் உயர்த்த. இதே போல இன்னொரு சம்பவத்தை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஆதியாகமம் 41:41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சம்பவம் எங்க நடந்தது சொல்லுங்க?
ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். அந்த யோசேப்பு எப்படி எகிப்துக்கு போனாங்க? ஒரு அடிமையாக விற்கப்பட்டு போனான். ஆமேன். அப்போ போகும்போது நல்ல வஸ்திரம் கூட இல்லை. அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை சகோதரர்கள் கழட்டி என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு அவன் என்ன உள்ளாடை அணிந்து அதோட விட்டுட்டாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அப்படி கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பு தேவ திட்டத்தில் இருந்தபடியினால், தேவனுக்கு பயந்திருந்தபடியினால், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தபடியால், கர்த்தரையே தன் வாழ்க்கையின் மையமாய் கொண்டிருந்தபடியால் நாட்கள் பல சென்றன. நாள் ஒன்று வந்தது. ஆமேன். அவன் ராஜாவினால் உயர்த்தப்பட்டு எங்க இருந்தவன்? சிறைச்சாலையில் இருந்தவன், சிறை வஸ்திரம் போட்டு கொண்டிருந்தவன் இப்ப எங்க வந்துட்டாங்க? ராஜாவின் அரண்மனைக்கு வந்து மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி ராஜாவுடைய முத்திர மோதிரத்தை போட்டு ராஜாவுடைய ரதத்துல ஏறி என்ன செஞ்சானா? தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், அவருக்கு பிரியமாய் நடந்தால் உயர்வு நிச்சயம். யோசித்து பார்க்க முடியாத உயர்வை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். எஸ்தரின் சரித்திரம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்களே. மொர்தெகாய், அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். அல்லேலூயா. என்ன படிக்கிறோம் பாருங்க. மொர்தெகாய் வாசல் காவலாளியா இருந்தவன், எல்லாரும் வந்தா கதவை திறந்துவிட வேண்டியவன். அப்படிப்பட்டவனுக்கு கிடைச்ச உயர்வு பாருங்க. மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும். அல்லேலூயா. என்ன ட்ரெஸ்ஸுங்க? ராயல் ட்ரெஸ். ஆமேன். நம்ம இப்போ எப்படி போடுறோம்? கடைக்கு போனோம், என்ன கேட்குறோம்? பெரிய உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செக்ஷன் இருக்குது, ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் போய் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? துணி வாங்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தி, அல்லேலூயா, அந்த மொர்தெகாயை உயர்த்தினவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் நமக்கு நிச்சயமான உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மொர்தெகாய் என்ன செய்யறான் பாருங்க. இளநீலமும் வெண்மையுமான ராஜர வஸ்திரமும், அடுத்தது பெரிய பொன்முடியும். ஆமேன். பொன்முடின்னு என்னதுங்க? தலையில கிரீடம், தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடம். ஆமேன். வாசல் காவலாளியா இருக்கும்போது ராஜா காவலாளியா இருக்கும்போது ஒண்ணுமே தலை மொட்டை தலையா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்ன ஆகுதுங்க? பொன்முடியும், அடுத்தது பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய். பட்டும் ரத்தாம்பனை, கல்யாணத்துக்கு கூட பட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க ஜனங்க. ஆனா இங்க என்ன அது பாருங்க. பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். ராஜாவிடத்திலிருந்து என்ன செஞ்சான்? புறப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். தேவ பிள்ளையே, இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதான் சொல்ல போறேன். ஆமேன். ஆக இன்றைய இந்த மொர்தெகாய் ஒரு பெரிய உயர்வை சந்தித்தான். ஒரு அடிமையாய் போனவன், ஒரு வாசல் காவலாளியாய் இருந்தவன் ராஜாவுக்கு அடுத்தவனாய் இருந்தான், இரண்டாவதானவனாய் இருந்தான். அங்கே படிக்கிறோம், தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்து.
எல்லா யூதர்களுக்கும் எப்படிப்பட்டவன்? பிரியமானவனாய் இருந்து எல்லாரும் அவனை நேசித்தார்கள். எல்லாருக்கும் பிரியமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். இப்போ எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? சில காரியங்கள், சில குணங்கள், முன்னாடி போனால் நாய் மாதிரி கடிக்கிறது, பின்னாடி வந்தால் கழுத மாதிரி உதைக்கிறது. இந்த குணங்கள் தான் என்ன செய்யுது? பிடிக்கிறதில்ல. இப்போ கர்த்தருக்குள்ள அர்ப்பணித்து எல்லாம் கடிக்கிற உதைக்கிற குணங்கள் எல்லாம் மாற என்ன ஆகும்? எல்லாருக்கும் பிடிக்கிற பிள்ளைகளா மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ வளர்ந்து பெரியவன் ஆன போது என்ன செஞ்சானா? மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியம் உண்டாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. வளர 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 என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரியமான பிள்ளைகளா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நினைச்சா பிரியம் பிக்குது, சொரீர மாதிரி. அப்படி இருக்கவே கூடாது. ஆமென். பிரியமுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சகல ஜனங்களும், யூத ஜனங்கள் அனைவருக்கும் அவன் பிரியமானவனும், அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் இருக்கிறான். அடுத்தது, தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறவனுமாய், தன் ஜனங்கள் மேல ஒரு தனி அக்கறை, பாசம். ஆமென். தன் ஜனங்களுக்காக பேசுகிறவனாய் இருந்தான். ஒரு பெரிய உயர்வை சந்தித்தான் தேவ பிள்ளைய. அதை போல நீங்கள் நானும் வரணுமா? அல்லேலூயா. ஒரு பெரிய லெவல்ல உயர்த்தப்படணுமா? ஆமென். இதற்கு எளிதான சில வழிகள் இருக்கிறது. ஆமென். அந்த வழிகளில் என்னென்ன சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? அல்லேலூயா. இருக்கீங்களா? என்னோட வரீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமென். முதல் காரியம் என்னன்னா, he was a compassionate and he was a compassionate to the need of others. அதாவது மற்றவர்கள் மேல இரக்கம் உள்ளவனாக, மற்றவர்களுக்கு உதவுகிற நல்ல மனப்பான்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென். இரக்கமுள்ளவன், மற்றவர்களுக்கு உதவுகிற மனப்பான்மை உள்ளவனாக இருந்தான். இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசியுங்களேன். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். சரி, இங்க பாக்குறோம். நல்ல பாயிண்ட் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? இரக்கமுள்ளவன், மற்றவர்கள் மேல அக்கறை உள்ளவனாய் இருந்தான். சோ இதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை வாசித்தோம். இந்த மொர்தகாய் சிறையாக கொண்டு போகப்பட்ட பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? அவன் சிறிய தகப்பனும் அவனுடைய சிறிய தகப்பனுடைய மனைவியும் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள். மரித்து போன அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு இருந்த ஒரே மகள், பெண் பிள்ளை. ஒருவேளை பையனா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த பெண் பிள்ளை தவிக்கிற தவிப்பு, படுகிற அங்கலாய்ப்பு, படுகிற வேதனைகள் எல்லாம் பார்த்து அந்த பிள்ளைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளை, புரியுது உங்களுக்கு சொல்றது? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்க பார்க்கிறோம், அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், உடன்பிறப்புகள் இருந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்த பொழுது மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டு, ஆஹாவோ அடாடாடாடாடா இப்படி ஆயிருச்சே, போயிட்டாங்களே, இந்த பிள்ளைங்க எப்படி வாழ போறாங்க தெரியலையே, யார் சோறு கொடுக்க, எல்லாம் பேசினாங்க.
அவர் நேரம் வந்த போது, பாப்பா பத்திரமா இருந்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம். அவ்வளவுதான். போயிட்டு ஃபோன் பண்றோம், லெட்டர் போடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆமேன். ஆனா இந்த மொர்தெகாய் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்தான். ஒருவேளை இவன் கல்யாணம் பண்ணணும், இவன் குழந்தை குட்டிகள் வரணும், நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? அந்த குழந்தை எடுத்து வளர்த்தி இருக்க மாட்டார். ஆமேன். இவர் தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னையே அர்ப்பணித்து, என்னுடைய சிறிய தகப்பன் மரித்து போனார், தாயும் மரித்து போனார்கள், இந்த பிள்ளையை யார் வளர்ப்பது? நான் வளர்க்கிறேன் என்று முன் வந்து தன்னையே தியாகம் செய்து ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளை எடுத்து வளர்த்தவர். அல்லேலூயா. என்ன தெரிகிறது என்றால், மற்றவர்கள் மேல ஒரு இரக்கம், மற்றவர்கள் மேல ஒரு அன்பு, தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவுகிற ஒரு காரியம். ஆமேன். ஒருவேளை பசங்களா இருந்தா என்ன செய்வாங்க? எப்படியும் போய் பொழைச்சுக்குவான், ஏதோ கூலி வேலை நாளி வேலை செஞ்சு பொழைச்சுக்குவான். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு யார் அடைக்கலம், யார் பாதுகாப்பு, யார் ஆதரவு? ஆமேன். இன்னைக்கு ஆதரவாய் இருக்கிற வேலிகளே பயிரை மேய்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மொர்தெகாய் தன்னை அர்ப்பணித்து, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு மகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னையே ஒப்பு கொடுத்ததுதான் அவருடைய உயர்வுக்கு ஒரு காரணம். அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளையே பராமரியாத பெற்றோர்கள் நிறைய உண்டு, அக்கறை செலுத்தாத பெற்றோர்கள் நிறைய பேர் உண்டு, தற்பிரியமான பெற்றோர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இவன் ஒரு ஆணா இருந்தும், ஆமேன், ஒரு வாலிப வயதை உடையவனா இருந்தும் என்ன செய்றாரு பாருங்க, தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த மகளை தன் மகளாக எடுத்துக்கொண்டு அவன் வளர்த்த, தன்னை அர்ப்பணித்தான். அதுதான் அவனுடைய உயர்வுக்கு முதல் காரணம். ஆமேன். ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த பிள்ளையை சரியான பாதையிலே வளர்த்தினான். நல்ல ஒரு பக்திக்குரிய ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்மணியாக வளர்த்தினான். அல்லேலூயா. அதனாலதான் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை பிறந்த பொழுது, ராஜாவுடைய கன்னிமாடத்துக்கு ராஜாவுடைய 127 நாடுகள் இருக்கிற கன்னி பெண்கள் எல்லாம் வரணும்னு சொல்ல பொழுது எஸ்தரும் அங்கே கொண்டு போகப்பட்டால் அவர்களுக்கு அங்கே கிடைச்சது என்னன்னா, ஒரு வருஷம் அவங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ஒரு வருஷம் அவங்களுக்கு என்ன வேலை? சாப்பிட்றது, குளிக்கிறது, மேக்கப் பண்றது தான் வேலை. அலங்காரம் பண்ணணும், அதுதான் வேலை இல்லையா? ஒரு வருஷம் சாப்பிடணும், நல்ல மேக்கப் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், என்னென்னலாம் இங்க அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் அழகுபடுத்தணும். ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா, எஸ்தர் அந்த இடத்துக்கு போகும் பொழுது, ஆமேன், அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான். ஆமேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என்னென்ன அவங்களுக்கு, அதாவது அந்த குறிப்பிட்ட வசனத்தை நம்ம பார்க்கலாமா? இரண்டாம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 12வது வசனம் படிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பே. சரி, பாருங்க எத்தனை மாதம்? 12 மாதம். அப்படின்னா ஒரு வருஷம். அல்லேலூயா. ஒரு வருஷம் இவங்களுக்கு என்னென்ன சுத்திகரிப்பு பாருங்க. வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம், வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் 6 மாசம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. இன்னைக்கு ஒரு சென்ட் ஃப்ரீயா கிடைச்சா எடுத்து அடிச்சுக்கிறாங்க, எல்லா பக்கம் அடிச்சுக்கிறாங்க, கால் மேலெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு க்ரீம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றாங்க? ஐயோ அது வெளிநாட்டு க்ரீம், இது அந்த க்ரீம் இந்த க்ரீம் எடுத்து எல்லாம் நல்லா பூசிக்கிறாங்க, கை காலுக்கெல்லாம் விரலுக்கெல்லாம் பூசிக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, ராஜாவுடைய அரண்மனையில ஸ்திரீகளுக்கு தேவையான எல்லா சுத்திகரிப்பும் இருக்காங்க, எல்லா க்ரீம் எல்லாமே இருக்கு, வெள்ளை போல அது சம்தி எல்லாமே இருக்கு. ஆனா எஸ்தரை குறித்து நாம் படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, 15வது வசனம் படிங்களேன்.
மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கே முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கே தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இப்படி எல்லாம் சுத்திகரிப்பு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனா எஸ்தர் என்ன செய்யல? எதையுமே பெருசா எடுத்துக்கொள்ளல. அல்லேலூயா. எஸ்தருக்கு தேவை ஒரு சோப்பு, ஒரு சீப்பு, தலைக்கு எண்ணெய், முகத்துக்கு பவுடர், அவ்வளவுதான். ஆமேன். இதுதான் அவருடைய சுத்திகரிப்பே. அந்த மீதி நேரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்திருப்பாங்க. மொர்தெகாய் அதை தான் கற்றுக் கொடுத்தார். வாலிபத்தை எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார். எப்படி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையை வளர்க்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஆமாம். இன்னைக்கு பெற்றோர்கள் ஆடைகளை வாங்கி கொடுக்க பிள்ளைகளை கடை கூட்டிட்டு போகும்போது எப்படி வாங்கி கொடுக்கணும்? அறகுறை ஆடைகளை வாங்கி கொடுக்க கூடாது. நல்ல தரமான ஆடைகளை, சரீரம் முழுவதும் கவர் பண்ணுகிற ஆடைகளை, இச்சைகளை தூண்டாதிருக்கிற ஆடைகளை என்ன செய்யணும்? வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துவிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. பிள்ளைகள் சில நேரம் அடம் பிடிக்கும். ஃப்ரெண்டெல்லாம் இப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு. நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து, இதுதான் நமக்கு தகுதியான வஸ்திரம், இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தான் அணிய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல அலங்கார பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இடங்கொடாமல் நம்ம சொல்லணும், லட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. ஆண்டவனை அழகாக படைத்திருக்கிறார், உனக்கு ஒரு அலங்கரிப்பு அவசியமில்லை என்று சொல்லி கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை நல்ல பாதையில் நடத்தி செல்லும் பொழுது அவர் நம்மை விட்டு தூரமான இடத்துக்கு போனாலும் அதை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். கண்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கியாச்சுன்னா நம்ம விட்டு தூரமான இடத்துக்கு போனால் நமக்கு தெரியாம இன்னும் நிறைய வாங்குவாங்க. ஆமென். இந்த ஏகாயின் வசத்துல ஒப்புவிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுத்ததெல்லாம் எச்சா கேட்பாங்க, எனக்கு 10 லம்பாங்க. சில பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. எத்தனை வாங்கி கொடுத்தாலும் என்ன செய்யாது? பத்தாது. 4 மாட்டல், 4 வளையல், 4 இது இருந்தாலும் பத்தாது. இன்னும் 4 வேணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்ப இந்த மகளை எடுத்து வளர்த்த, தன்னை அர்ப்பணித்து அவளோட தெய்வ பக்தி உள்ள ஒரு கன்னி பெண்ணாக வளர்த்து, கன்னிகைகள் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி என்றால் இவன் அரண்மனையில் ராஜாவுக்கு வேலைக்காரனா காவலாளியாக இருந்தாலும் வீட்டில் அந்த பிள்ளை என்ன செஞ்சான்? பத்திரமாய் வளர்த்தி கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, பாருங்க இங்க ஒரு வசனம், அருமையான வசனம். என்னன்னா, மொர்தெகாய் என்ன செய்வாராம்? ஒவ்வொரு நாளும் அங்க அந்த வாசலுக்கு போவாராம், ராஜாவுடைய அரண்மனைக்கு போவாராம். எத்தனாவது வசனம் அது? இல்ல 11வது வசனம். எந்த அதிகாரம்? எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பாருங்க, நாள்தோறும் என்ன செய்வானா? என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நாள்தோறும் அந்த கன்னி மாடத்துக்கு வருவானா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாள்தோறும் வந்து பார்ப்பாராம். எப்படி, என்ன காரியம், இன்னைக்கு சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, பைபிள் படிச்சியா, ஆண்டவருக்கு பிரியம். இப்ப நாள்தோறும் விசாரிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை விசாரிக்கிறீங்க? இன்னைக்கு பைபிள் படிச்சியா? நாள்தோறும் கேட்கிறோமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா நடந்தியா? கேட்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. அநேகம் பேர் மௌனமா இருக்கிறீங்க. காரணம் என்ன? கேட்கறதில்ல. ஆனா இங்கே என்ன செய்யறாரு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேலையே என்ன? அந்த காவலாளியான நேரம் வேலை முடிஞ்ச உடனே என்ன எங்க போவாரு? கன்னி மாடத்துக்கு போய் உலாவ என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எதை செய்யறாங்க, என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், எப்படி இருக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, இதெல்லாம் பெரிய காரியம், பெரிய சேலஞ்ச் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் அந்த கன்னி மாடத்துக்கு போவான், வருவான், உலாத்தி கொண்டு பையனா என்ன செய்தி வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்வானுங்க, பார்த்து கொண்டே இருப்பான். யோபு கூட பாருங்க, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் விருந்து செய்து சாப்பிடும்போது அந்த பிள்ளைகள் எங்க தவறு பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து என்ன செய்வான், ஒவ்வொரு நாள் விருந்து முடிகிற போதும் பிள்ளைகளை கூப்பிட்டு அதிகாலமே எழுந்து அவங்க ஒவ்வொருவருக்காக பலி செலுத்தி ஜெபம் பண்ணி பரிசுத்தமா வாழணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. யோபின் சரித்திரத்தில் நீங்க படிக்கும் பொழுது அந்த வசனம் அங்க போடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி. ஆமா, யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. அவரவருடைய நாள் முறை முடிகிற போது ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அந்நாட்களில் எல்லாம் யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை இருக்கு? 1 2, மிஞ்சி போனா 3. ஆஸ்திக்கு 1, ஆசைக்கு 1, உபத்திரவத்துக்கு 1 இல்லையா? 1 கண்ணே கண்ணு 1 தான் இருக்கு. அப்போ இந்த 1க்காகவே என்ன செய்யறது இல்லை, ஜெபி. அந்த 1 வச்சுட்டே படுற பாடு சொட்டையாயிருது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அங்க 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள். இவங்க எல்லாம் யாரு? பெரிய பண்ணையார் வீட்டு பிள்ளைங்க. யாருங்க? பெரிய பண்ணையார். இங்க 1 இருக்காது, ஆனா போடுற ஆட்டம் பண்ணையார் ஒதுங்கிக்குவார், அந்த மாதிரி இருக்கு. ஆனா அங்க பெரிய பண்ணையார் வீட்டு பிள்ளைகள், பெரிய ஜமீன் வீட்டு பிள்ளைகள் எல்லாம். அவங்க வேலை என்னன்னா, அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூடி விருந்து செய்வாங்களாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்து. அதுக்கு எல்லா பிள்ளைகளும் போவாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி இருந்தது அந்த குடும்பம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, விருந்து சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியில களிப்புல எங்க என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு விடுவார்களோ என்று பயந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் அழைச்சு அவங்களை பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக இவன் என்ன செய்வான், அதிகாலமே எழுந்து பலி செலுத்துவானா. பிள்ளைகளுடைய வளர்ப்புல எவ்வளவு அக்கறை செலுத்துறாங்க பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் யோபின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. யோபுக்கு திரும்ப 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளை போல அழகுள்ளவர்கள் என்ன செய்யலையாம் இருந்த, அந்த அளவுக்கு வெளிப்புற அழகும் உள்ளழகும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். சௌந்தரியமானவர்கள் காணப்படவில்லை. அவங்களுக்குள்ள எந்த மேக்கப் போட்டாங்க, ஒன்றும் கிடையாது. ஆமென். அழகுள்ளவர்களாக இருந்தார். காரணம் என்ன? தகப்பனார் ஜெபத்தின் பாதையில நடத்தினார். அதே போல மொர்தெகாய் இங்கே தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து, ஆமீன், அந்த தாய் தகப்பனற்ற அந்த அனாதை பிள்ளை எடுத்து வளர்ப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து அடுத்தவர்கள் மேல் அக்கறை செலுத்தி உதவுகிற ஒரு நல்ல உள்ளம் அவனுக்குள் இருந்தபடியினாலே தான் நாட்கள் செல்ல 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 ஆண்டவர் அவன் மீது சித்தம் வைத்தார். அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம், பட் ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு நேரம் ஓடிடும். அதனால வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். 2வது காரியம் பாருங்க, அவன் செய்த காரியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். அதை குறித்து நாம் எங்க படிக்கிறோம்னா, எஸ்தரின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, எஸ்தர் 3:1-3. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமததாவின் குமாரன் ஆகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற
ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார். போதும், என்ன படிக்கிறோம் இங்க? அடுத்தது பாருங்க, அவன் எதுல உறுதியா இருந்தான்? தன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தான். என்ன விசுவாசம் பாருங்க. அவன் இருந்த நாட்கள்ல ராஜா என்ன பண்ணாரு? திடீரென்று ஒரு ஆகாகியனாகிய அந்த ஆமானை உயர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டை கொடுத்து அவன் சேரை தூக்கி வச்சார். மற்ற எல்லாருக்கும் மத்தியில் என்ன செஞ்சாரு? அவனுக்கு ஆசனத்தை உயர்த்தி வச்சான், பதவி உயர்வு கொடுத்து வச்சுட்டான். இன்னைக்கு பிரச்சனை எதுல வருது? சேர்ல தான் வருது. ஆலயத்தில் கூட அப்படிதான், இங்கே தான் நான் உட்காரு, இது ஏன் சேர்? இங்கே பட்டாவை போட்டிருக்கு. நம்மளே என்ன செய்கிறோம்? நிரந்தரம் இல்லாத பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். வாடகை ஸ்தலத்தில் இருக்கிறோம். ஆக தேவ பிள்ளையே, இந்த சேருக்கு என்ன செய்ய முடியாது? யாரும் போட்டி போட முடியாது. சேர் கிடைக்கணும், என்ன செய்ய? நேரத்தில் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சிங்காசனம் ஆளுகை, அந்த ஆளுகையில் ராஜா என்ன செய்கிறாரு? உன்னை உயர்த்தி வைக்கிறார். அது மாத்திரம் ராஜா கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னா, அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்கார் எல்லாரும் அந்த ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கிங் ஹாஸ் மேட் a thing that everyone should bow down before. Amen. ஆமான என்ன செய்யணும்? எல்லாரும் வணங்கணும், நமஸ்கரிக்கணும்னு சொன்னார். அப்ப ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த மற்ற வேலைக்காரங்க எல்லாரும் ஆமான் வருகிறார் அப்படின்னு என்ன ஆகும்? எல்லாம் டப்புன்னு குப்புறப்படுத்துக்குவானுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னு என்ன செய்யறாங்க? குப்புறப்படுத்துக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆக ஆமான் அப்படின்னா என்ன? எல்லாரும் விழுந்து வணங்கி அவனை வண்டி போற வரைக்கும் குப்புறப்படுத்து, வணங்கணும். ஆனா மொர்தெகாய் என்ன செய்யறாரு? அப்படியே நிக்கிறாரு, இப்படி நிக்கிறாரு. எல்லாத்தையும் அதை பார்க்கும்போது எரிச்சல், ஆத்திரம், கோபம். நம்ம எல்லாரும் இப்படி நம்ம எல்லாரும் பணிகிறோம், நம்ம எல்லாம் மண்டிடுறோம், நம்ம எல்லாம் வணங்குறோம், அவனை கும்பிடுறோம். ஆனா இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யறான்? வணங்க மாட்டேன்றானே. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? நான் யூதன். நான் யாரு? யூதன். நான் எபிரேய தேவனை ஆராதிக்கிறவன், நான் யெகோவாவை ஆராதிக்கிறவன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை அன்றி வேற தேவன் உனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். வானத்துல பூமியிலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்குள்ள தண்ணீரிலும் இருக்கிற உயிரினங்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்காதிருப்பாயாக. உனக்கு உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? நான் எரிச்சல் உள்ள தேவனா மாறிடுவேன். அன்பா இருக்கிறவர் எப்படி ஆவார்? எரிச்சலா. அன்பா இருக்கிற தகப்பன் எப்ப எரிச்சலா மாறுவாரு? பிள்ளைங்க குறும் பண்ணும்போது, சொல் பேச்சு கேட்காம இருக்கும்போது, கீழ்ப்படியாம இருக்கும்போது, பிள்ளைகள் குறும் பண்ணும் போதும் பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எங்க அப்பாவுக்கு நெட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு பிள்ளைங்க நினைக்கும். பிள்ளைங்க குறும் பண்ணும்போது என்ன செய்யணும்? உச்சி எடுக்கணும், தோலை உரிக்கணும். பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அடிக்காதிருந்தால் என்ன செய்யறோம்? அவன் ஆத்துமாவை நாம் கெடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆக என்ன செய்யணும்? அப்பப்ப சாட்டை எடுக்கணும், அப்பப்ப போடணும், அப்பப்ப
உணர்த்தணும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற? கட்டளை கொடுத்துரு, என்னை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால மொர்தெகாய் சொல்லிட்டான், நான்லாம் என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. வாசல் காவலாளி, எல்லாரோட கூட 10 பேரோட ஒன்றா வேலை செய்கிறாரு. ஆனால் சொல்லிட்டேன், ராஜா கட்டளை என்ன, அதுக்கு மேலே ராஜாவே போட்டால் நான் கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா என்னுடைய ராஜா பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பாகத்தான் நான் மண்டியிடுவேன். இந்த ஒரு வைராக்கியத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என் கால் சர்ச்சுக்கு தான் போகும், அதை விட்டுட்டு தேங்காய் உரிக்க போக மாட்டேன். புரியுது உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை என் கால் ஆராதனைக்கு தான் வரும், அதை விட்டுட்டு வண்டி ஓட்ட போக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? என் கால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தான் வரும், அதை விட்டு பெண் பார்க்க போக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் எப்போ வச்சுக்கிறது? ஆமா. ஆக ஒரு வைராக்கியம், அந்த விசுவாசத்தில் அதில் ஒரு தீர்மானம் இருக்கணும். 500 1000 ஒளிஞ்சு போயிடும், ஆனால் ஆண்டவர் நிலைத்து நிற்கிறவர். அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 500 ரூபா வரும், 1000 ரூபா வரும், ஏன் 10,000 வரட்டுமே, அந்த 10,000 பறந்து போகும். ஆனால் ஆண்டவரை தேடினா நிலையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதுக்கு மேலே சொல்லி உணர்த்துறதுக்கு வார்த்தையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவன் ஒரு தீர்மானம், ராஜா கட்டளை போட்டார், எல்லாரும் வரணும், வணங்கணும். ஆமான் வண்டி வந்தாலும் எல்லாம் வணங்கணும். அவன் சொல்லிட்டான், நான் யூதன், நான் வணங்கு, நீ எல்லாம் வணங்கு, நான் யூதன், நான் வணங்க முடியாது. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி தான் நேபுகாத் நேச்சார் காலத்தில் ஒரு கட்டளை பிறந்தது. ராஜா 60 அடி உயரமுள்ள ஒரு சிலையை பண்ணி வச்சுட்டான். பண்ணி வச்சு பாருங்க, அவனுக்கு ஒரு புத்தி வந்துருச்சு. 60 அடி உயர தங்க சிலையை பண்ணி வச்சு மேலே தாள கீத வாத்தியம் எல்லா எக்காலமெல்லாம் ஊதி வாசிக்கும்போது எல்லாரும் என்ன செய்யணும், அந்த சிலையை வணங்கணும்ட்டான். அந்த கட்டளை பிறந்தவன் எல்லாம் அவன் பயந்து நடுங்கி போய் என்ன செய்யறான், எப்படா ஊதுவாங்கன்னு பாட்டு இருந்து ஊதுனோன்னு என்ன செஞ்சான், டப்புன்னு எல்லாம் குப்புறப்படுத்து வணங்கிட்டானுங்க. ஆனால் 3 பேர் மாத்திரம் இப்படி நிற்கிறானுங்க, நாங்கள் மாட்டோம். இப்போ எல்லாம் பார்க்க, என்னடா நாங்கள் எல்லாரும் போய் வணங்குறோம், நீ மாத்திரம் வணங்க மாட்டேன்றியே. அவன் சொல்கிறான், அது உனக்கு பயப்படணுன்றது எனக்கு தேவையில்லை, நான் அவருக்கு பயப்படுறேன். ராஜாவுக்கு சொன்ன, ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துருச்சு. வணங்காவிட்டால் என்ன தண்டனை, நெருப்பில் தூக்கி போடுவோம். நெருப்பில் எதுக்கு போடுறாங்க, வாழ்ட்டுன்னா போடுறாங்க, சாகுட்டுன்னு போடுறாங்க. சாவுதான் தண்டனைன்றாங்க. செத்தா பரவாயில்ல, நாங்கள் வணங்க மாட்டோம். இப்போ ராஜாவுக்கு அங்கே கடுங்கோபம், மூர்க்கம், வெறி, வைராக்கியம் வருது. பாரு, ஒரு தம்மா துண்டு பசங்க நம்ம அரண்மனையில் சாப்பிட்டவனுங்க இப்போ நம்ம சொல்கிற கேட்க மாட்டேன்றானுங்களா, என்ன செய்கிறம்பா டே, அவனால கூப்பிட்டு பாரு, வணங்கலைன்னா 7 மடங்கு சூடாக்கப்பட்டு ஃப்ளேம் நல்லா தீண்டி வச்சிருக்கிறோம், அதை தூக்கி போட்டுருவணும்னு அவன் சொல்லிட்டான். இதை பற்றி உனக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, நான் என் தேவனை ஆராதிக்கிறேன், அவரைத்தான் ஆராதிப்பேன், அவர் தான் தெய்வம். அவர் என்ன தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும் சரி, என்ன காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, அப்படியே ஆண்டவர்கள் செத்தாலும் சாகிறன்ட்டார். அதே மாதிரி வணங்க எல்லாம் போட்டு இவங்களுக்காக எல்லாம் மியூசிக் போட்டாங்க, என்ன செய்யல, அவங்க வணங்கலை. உடனே என்ன செஞ்சாங்க, கையும் காலையும் போட்டிருக்கிற நிசார்களோட தலைப்பாகையோட ட்ரெஸ்ஸோட கட்டி கொண்டு போய் எங்கே போடுறாங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே போட்டார்கள். எதனால போட்டாங்க, ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காதபடி. அதனால தேவ பிள்ளைகள் சாவுக்கு பயந்தவர்கள் அல்ல, சத்தியத்துக்காக வாழுகிறவர்கள். அல்லேலூயா. சாவுக்கு பயப்படுறவன், ஆத்தோட ஒன்றை நீச்சல் அடிச்சு போறவன், தண்ணி போற திசையில போறவன் தேவ பிள்ளை. சாவுக்கு பயப்படாத எதிர்நீச்சல் போடுகிறவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன ஆச்சு பாருங்க, அங்கே தூக்கி கொண்டு போனார்கள். பலசாலிகள் எல்லாம் தூக்கி கொண்டு போனாங்க.
அவங்கெல்லாம் அந்த அக்கினியின் தாக்கம் பட்டு மடிந்து போனார்கள். ஆனால் அக்கினிக்குள்ள போடப்பட்டவர்கள் கட்டப்பட்டவர்களாய் போட்டார்கள். ஆனால் அவர்களோ அவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்கினி நடுவே உலாவி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். 3 பேரா தூக்கி போட்டாங்க, 4 பேரா உலாவினாங்க. இந்த 4வது நபர் யாருங்க? தேவகுமாரனாகிய இயேசு. அல்லேலூயா, ஆமென். சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி நான் பாடுவேன். கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் கை தட்டாதீங்கப்பா, தாளம் ஆகுது. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். ஆமா, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். யெகோவா தெய்வமே என்று பக்தன் பாடல் எழுதியிருக்கிறார். ஆக இவர்கள் இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டதுக்கு 2வது காரியம் என்னன்னு சொன்னா, அவன் தான் அறிந்த சத்தியத்திலே உறுதியாயிருந்தான், தான் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருந்தான். ஆக கர்த்தருக்காக எடுக்கிற தீர்மானத்தில் என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக தீர்மானம் எடுத்து ஆண்டவரை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், எந்த மனுஷனையும் வணங்க மாட்டேன், ஏன்னா கர்த்தரே தெய்வம். அவர் சொல்லியிருக்கிற என் துதியை நான் வேறு ஒருவருக்கும் கொடே. நம்ம மண்டியிடுறது ஆண்டவருக்கு முன்னாடி மட்டுமே இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிடுகிறவனை மனுஷன் முன்பாக மண்டியிட ஆண்டவர் விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வைராக்கியம் உள்ள தேவனாய் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதிலே கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். 2வது காரியோடைய உயர்வுக்கு என்னன்னு சொன்னா, அவன் சொல்லிட்டான், இந்த ஆமான் என்னால் என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது, நமஸ்கரிக்க முடியாது. நான் நமஸ்கரிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அதனால பெரிய விளைவுகள் எல்லாம் வந்துச்சு, என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆமென். அடுத்தது 3வது காரியம், எல்லாம் புரியுது உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி பிரயோஜனமா இருக்கு? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 3வது காரியம் என்னன்னு சொன்னா, அந்த மொர்தெகாய் என்ன செய்யறான் பாருங்க, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்பி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 1லிருந்து ஒரு 2-3 வசனம் படிங்களேன். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஆமென். 3வது காரியம் பாருங்க, தன் தேசத்துக்காக தன் ஜனங்களுக்காக மன்றாடுகிறவனாய் ஜெபிக்கிறவனாய், குறிப்பாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேதி குறிக்கப்பட்டாயிருச்சு, ராஜாவினால் கட்டளை பிறந்து ராஜாவின் மோதிரத்தால் முற்றுரை வைக்கப்பட்டு எல்லாருக்கும் இது போய் சேர்ந்துருச்சுன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சாருங்க? தன் வஸ்திரத்தை கிழித்து
ரட்டுடுத்தி தன் தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தான். இந்த செய்தி யார் யாருக்குள்ள போய் போனதோ அவர் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? உபவாசித்து ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, அநேகரை ஜெபிக்க ஊக்குவித்தான். எப்படிப்பட்ட ஜெபம்? உபவாச ஜெபம், அழுகையின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம். தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான், சாம்பலை போட்டு கொண்டு அழுகிறான். ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபமே இல்லை. ஆமென், இல்லை. ஒரு நேரம் கூட உபவாசிப்பதில்லை. ஆமென். இவன் யாருக்காக உபவாசித்தான்? தன் குடும்பத்துக்காக உபவாசிக்கல, தன் வாழ்க்கைக்காக உபவாசிக்கல, தன் ஜனங்களுக்காக உபவாசித்தான். உபவாச ஜெபத்துக்கு வாங்க. வெள்ளிக்கிழமதோர் நடக்குதுன்னா வரதில்லை. திறப்பின் வாசலுக்காவது வாங்க, அதுக்கும் வரதில்லை. முழுரவு ஜெபத்துக்கு வாங்க, அதுக்கும் வரதில்லைங்க. எப்படிங்க உயர்வு வரும்? எப்படி மேன்மை அடைய முடியும்? இந்த மொர்தெகாய் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே யூத ஜனங்களெல்லாம் அழித்து நிர்மூலமாக்கணும்னு சட்டம் பிறந்ததுன்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு. ஏன்னா அவன் செஞ்ச வேலை வாசல் காவலாளி. ஒரு 1000 ரூபா சம்பளம் கிடைச்சிருக்கும், போதும்டா நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, கஞ்சி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டான்னு உட்கார்ல. என்ன பண்ணா? தன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவனா. ஐயோ, 127 நாடுகளில் பரவி இருக்கிற என் ஜனங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், கர்ப்பிணிகள், வயோதிபர் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி சட்டம் பிறந்துருச்சு. இவங்க சாகக்கூடாது. நான் ஜெபிக்க போறேன். எப்படி ஜெபிக்க போறேன்? என் வஸ்திரத்தை கிழித்து சாம்பலை போட்டுக்கொண்டு. சாம்பல் என்ன? முடிந்து போன ஒன்றுதான் சாம்பல். ஆமா, அந்த சாம்பல் எதற்கு அடையாளம் சொல்லுங்க? தன்னை வெறுமையாக்குவதற்கு அடையாளம். தன்னை வெறுமையாக்கி அப்பா சமூகத்துல முட்டி மோதி மன்றாடி உபவாசித்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். உயர்வு காரணம் என்ன? உபவாச ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், வைராக்கியமான ஜெபம், பல நாள் ஜெபம். அல்லேலூயா. இதே போலதான் நெகேமியாவின் வாழ்க்கையில என் தேசம் நிந்தைக்குள்ளாய் இருக்கிறது, என் ஜனங்கள் நிந்தைக்குள்ளாய் இருக்கிறார்கள், என் தேசத்தின் மதில்களெல்லாம் உடைத்து சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாய் கிடக்கிறதுன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சாருங்க? தன் வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு சில நாளாய் உட்கார்ந்து உபவாசித்து துக்கித்து அழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அந்த ஜபங்களுக்கெல்லாம் தான் பதில் வந்தது. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? நம்ம அப்படி ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளா இருக்கு. அத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. ஆமென். வாரத்துல 1 நாள், மாசத்துல 2 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா, அவங்க நிந்தைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அவங்க நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்முடைய உயர்வு தேவனால் வரும். அல்லேலூயா. ஆக உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். வருகிற வெள்ளிக்கிழமை எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்துடணும். ஆமேன். எங்க ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. ஆமா, அடுத்தது திறப்பின் வாசலுக்கு வந்துடணும். 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்து ஜெபிச்சுதான் பாருங்களேன். அல்லேலூயா. உறவாடித்தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன யுவராஜ், வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு அப்படியே நைட் ப்ரேயருக்கு போயிடக்கூடாது, உள்ளே வந்து உட்காரணும். என்ன, அப்போ தான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். புரியுது உங்களுக்கு சொல்கிறது? அடுத்தது 3வது காரியம். சார் என்ன சொல்லியிருக்கிறேன்?
4வது காரியம், தேவன் வழியை திறக்க வல்லவர் என்று அவன் விசுவாசித்திருந்தான். தேவன் வழி திறக்க வல்லவர், தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்று அவன் விசுவாசித்தவனாய் காணப்பட்டான். ஆமென். விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில பெரிதாய் இருந்தது. பாருங்க, எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்களேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். சரி, பாருங்க, இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நீ மௌனமா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் ராஜாட்டியத்தில் போய் சொல்றாரு, அப்பா அந்த மாதிரி ராஜா சட்டம் போட்டாரு, நம்ம எல்லாரும் அழிய போறோம், நிர்மூலமாக போறோம், நம்ம எல்லாரும் கொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லியாச்சு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ராஜாவிடத்துல ஒரு பயங்கரமான சட்டம் இருக்கு, ராஜா கூப்பிட்டால் ஒழிய யாருக்கிட்ட போக முடியாது, அப்படியே போனாலும் அவர் பொற்செங்கோலை நீட்டினா மாத்திரம் அவங்க பிழைப்பாங்க, அவர் செங்கோலை நீட்டலன்னா யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு தவறாத சட்டம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி இதுவரைக்கும் என்ன செய்யல ராஜா? என்ன எத்தனை நாள் அழைக்கல? கிட்டத்தட்ட எத்தனை மாசம் அழைக்காம இருந்தாரு? 30 நாள் அளவும். பாருங்க, 11ஆம் வசனம் கடைசியில் படிக்கிறோம், இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். ராணி சொல்றாங்க, ராஜாட்ட போகணும்னா கூப்பிட்டாதான் போக முடியும். அப்படி 30 நாள் அளவு என்ன செய்யல, நான் ராஜாட்ட போகவே இல்லை, கூப்பிடவே இல்லை, பார்க்கவே இல்லை, எப்படி நான் போவது? அப்பதான் மொர்தெகாய் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால், இது நீ செயல்பட வேண்டிய காலம். ஒருவேளை இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருக்க, எதுக்காக? மற்றவர்களுக்காக நீ மன்றாடுவதற்காக. நீ சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நீ இருந்தாயானால் ரட்சிப்பு என்ன செய்யும்? வேற. salvation will come from other way. அப்போ உனக்கு என்ன ஆகும்? உனக்கு அதில் பங்கு இல்லாம, அப்போ என்ன இந்த இடத்துல எதை விசுவாசிக்கிறார்னா, தேவன் ரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்தார். ஆமென். யாரை கொண்டாவது தேவன் என்ன செய்வாரு? ரட்சிக்க வல்லவர் என்று தேவனை நம்பி இருந்தார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தர் எனக்கு வழியை திறக்க வல்லவராய் இருக்கு, எனக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், எனக்கு ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்த, எனக்கு ஒரு வழியை திறக்க, ஆமா என் தேவைகளை சந்திக்க, என்னுடைய உபத்திரவங்களை மாற்ற, என்னை சொஸ்தப்படுத்த எனக்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி செய்யாமல் போனால் ஆண்டவர் என்ன செய்வார்? வேற ஒரு நபரை எழுப்புவார். ஆமென். ஆக கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ கூப்பிடாவிட்டால் என்ன செய்யும்? இந்த கல்லுகள் கூப்பிடும். நம்ம துதிக்காவிட்டால் யார் துதிப்பா? புறஜாதிகள் தேவனை துதிப்பார். நம்ம அந்த பாக்கியத்தை இழந்து போவோம். ஆமென். சாப்பாடு ஆக்கி வச்சு வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா நீங்க வராம இருந்தா யார் சாப்பிடுவாங்க? மற்றவர்கள், ஏழைகள், புறஜாதிகள் சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. அதை நாம் இழந்து போக கூடாது. ஆகவே தான் இந்த இடத்துல சொல்றாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். ஏன்னா தேவன் ரட்சிக்க வல்லவர் என்பதை அவர் விசுவாசித்திருந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வரணும். என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், என்னுடைய காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார், என்னுடைய தேவைகளை ஆண்டவர் மேற்பட்டு கொள்ளுவார், எனக்காக அவர் வழக்காடுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார்.
எனக்கு தேவையானதை அவர் தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். முர்தெகாயுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, விசுவாசம் வரணும். விசுவாசம், இந்த விசுவாசம் ஒரு பெரிய காரியத்தை இந்த முர்தெகாயின் வாழ்க்கையில கொண்டு வந்தது. ஆக எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? நான் இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஒரு தவறு அப்படின்னு சொல்லி காணப்பட்டால் அந்த தவறை என்ன செய்யணும்? உரிய நபரிடத்துல சொல்லி அதுல இருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கணும். ஆமென். இங்கே பார்க்கும்போது வாசல் காவலாளியா இருக்கிறான். அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இந்த அகாசுவேர் ராஜாவை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காரியத்தை முர்தெகாய் கேட்ட உடனே கேட்டும் கேளாதவன் போல் இராதபடிக்கு என்ன செய்யறான்? அதை போய் எஸ்தர் இடத்துல சொல்லி, எஸ்தர் ராஜாட்ட சொல்லி அந்த காரியத்தை விசாரிக்கிறார்கள். அது உறுதி பண்ணப்பட்டது. அந்த காரியம் மெய்யென்று காணப்பட்டது. அப்ப அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க? தூக்கி போட்டார்கள். தேவ பிள்ளை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தவறு என்று சொல்லி நமக்கு தெரிய வரும் பொழுது அந்த தவறுகளை என்ன செய்யணும்? மறைக்க கூடாது. அதை கரெக்டா இந்த பாருங்க, இந்த பையன் உங்களுக்கு விரோதமா இப்படி இருக்கிறான் அப்படின்னு அந்த ஆபத்து வரும். ராஜாவை கொல்றதுக்காக சதி திட்டம் பண்றாங்க. அது தெரிய வந்து ஒருவேளை முர்தெகாய் சொல்லாமல் இருந்தால் ராஜா என்ன செஞ்சிருப்பாங்க? கொன்று போட்டிருப்பார்கள். அப்போ அந்த ரகசியமான சில காரியங்களை என்ன செய்யறான்? ராஜாவிடத்துல சொல்லுகிறான். இப்போ ராஜாவுக்கு பாருங்க, ஒரு நாள் தூக்கம் வரல. இப்போ கால வர்த்தமான புஸ்தகங்கள் எல்லாம் நடபடி புஸ்தகம் எடுத்துட்டு வந்து வாசிங்கடான்னு சொல்ற, எல்லாம் வாசிக்கிறாங்க. வாசித்த பொழுது அதுல ஒரு சம்பவம் வருது. ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று காவலாளிகள் 2 பேர் திட்டம் திட்டினது ராஜாவுக்கு முர்தெகாய் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அது மெய்யென்று கண்ட பொழுது அந்த திட்டம் திட்டினவர்களை கொன்று போட்டார்கள் அப்படின்னு படிக்கிறாங்க. படிச்ச உடனே ராஜாவுக்கு தூக்கம் முழிப்பாயிருச்சு. அந்த என்னை காப்பாற்றின அந்த முர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, ஒண்ணுமே செய்யப்படல அப்படின்னா ராஜா உடனே சொல்றாரு. உடனே ராஜா அந்த இரவுல முற்றத்துல யார் நிக்கிறதுன்றாரு. அங்க ஆமான் தான் நிக்கிறான். அவனை உள்ள கூப்பிட்டு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்ன்றார். அவன் நினைச்சிட்டான், என்னை தவிர வேற யார ராஜா கணம் பண்ண போறாரு அப்படின்னு அவன் சொல்ல. ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய குதிரை, ராஜாவுடைய பிரதானி கையில கொண்டு வரணும், அதில் ஜோடிக்கணும், அவனை ஏறி குதிரை உட்கார வைக்கணும், முன்னாடி பின்னாடி ஊர் முழுக்க சுத்தி வரணும். முன்னாடி பின்னாடி போற ஜனங்க என்ன செய்யணும்? ராஜா கணம் பண்ற மனுஷன் இவன் தான் சொல்லிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டான். இப்ப ராஜா சொல்ற, நீ என்ன சொன்னியோ அதுல ஒன்னும் குறையாம என்ன செய், நீ போய் முர்தெகாய்க்கு. அன்னைக்கு வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் போய் சொல்லுவோம், குழம்பு வச்சிருங்க, ரசம் வச்சிருங்க, பொரியல் பண்ணி எல்லாம் பண்ணிருங்க, நான் சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துடுறேன். அப்போ சொன்னா, இப்போ என்ன சொன்னியோ அதில் ஒன்றும் குறையாம நீ போய் செய் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆட்டா பாவிகளா இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் குறையாம செய்யினார். அந்த ஆமானுடைய முகம் அப்பயே செத்து போச்சு. அப்பவே முக்காடு போட்டுக்கிட்டான். முக்காடு முடிஞ்சதுக்கு அதை இப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு பிளாட், ஒரு திருட்டுத்தனம், ஒரு தவறு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? அதை நிர்வாகத்துக்கு அறிவிக்க வேண்டும். அப்போ அந்த நிர்வாகம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா, தேவ பிள்ளை. இதெல்லாம் தான் அவன் உயர்வுக்கு இன்னும் நிறைய தோண்டி எடுக்கலாம். பட் நேரமாக நான் இதோட முடிக்கிறேன். இப்படி எல்லாம் அவன் செயல்பட்டபடியினாலே விசுவாசம், ஜெபம், உண்மை, ஒழுக்கம், சத்தியம் இதெல்லாம் இருந்ததுனால நாள் ஒன்று வந்தது, ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ராஜாவின் அரண்மனையிலிருந்து ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் அவன் புறப்பட்டான். அல்லேலூயா, எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அவன் தேசத்துக்குள்ள நுழையும் பொழுது எப்படி போனான்?
அடிமையாக போனான். அவனுக்கு கிடைச்ச வேலை என்ன? வாட்ச்மேன் வேலை. யார் வந்தாலும் ஓடி போய் கதவை திறந்து விடணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவனை அதே அரண்மனையில் உயர்த்தி ராஜாவுக்கு 2வது ஆனவனாக வச்சு, அல்லேலூயா, கீழே கிடந்த என்ன மேலே தூக்கி வச்சு, கிருபை மேலே கிருபை தந்தீர, உம்மை துதிப்பப்பா. மொர்தெகாய்க்கு மாத்திரம் அந்த உயர்வு இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அதே போல உயர்வை கொடுத்து நமக்கு எட்டாத உயரத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிற நம்முடைய ராஜாவாகிய தேவனை முழு இருதயத்தோடு ஆராதித்து அவரை மாத்திரமே வணங்குவேன், அவர் முன்பதாகவே மண்டியிடுவேன், அவரை நோக்கியே விசுவாசித்திருப்பேன் என்று நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய உயர்வை அப்பா கொடுப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.